காட்டில் ஆற்றின் ஓரத்தில் மிகப்பெரிய நாவல் மரம் ஒன்று இருந்தது. அந்த நாவல் மரத்தில் நிறைய குரங்குகள் வாழ்ந்து வந்தன. அவை நாவல் பழங்களை பறித்து தின்று மகிழ்ச்சியாக இருந்தன. சில நாவல் பழங்கள் மரத்திலிருந்து ஆற்றில் விழும். அந்த ஆற்றில் பல முதலைகள் வாழ்ந்து வந்தன. ஒரு முதலை மரத்திலிருந்து விழும் நாவல் பழங்களை தின்றது. அதன் இனிய சுவை அதற்கு மிகவும் பிடித்து போனது. அதன் பிறகு தினமும் அந்த முதலை ஆற்றங்கரைக்கு வந்து நாவல் பழங்களை தின்னத் தொடங்கியது. இதை கவனித்த ஒரு குரங்கு, நண்பனே, உனக்கு இன்னும் சில பழங்கள் வேண்டுமா என்று கேட்டது. முதலை மகிழ்ச்சியுடன் சம்மதித்தது. குரங்கும் நிறைய நாவல் பழங்களை பறித்து கொடுத்தது. முதலை அந்த பழங்களை தனது மனைவியிடம் கொண்டு சென்றது. பழங்களை சுவைத்த முதலையின் மனைவி, இந்த பழங்கள் மிகவும் ருசியாக இருக்கின்றன, இன்னும் கொஞ்சம் கொண்டு வாருங்கள் என்றது. அதன் பிறகு தினமும் முதலை குரங்கிடம் இருந்து பழங்களை வாங்கிச் சென்று தனது மனைவிக்கு கொடுத்தது. ஒரு நாள் முதலையின் மனைவிக்கு ஒரு விசித்திரமான ஆசை தோன்றியது. இந்த இனிய நாவல் பழங்களை தினமும் சாப்பிடும் குரங்கின் ஈரல் எவ்வளவு சுவையாக இருக்கும், அந்த குரங்கை அழைத்து வாருங்கள் என்று கூறியது. இதை கேட்ட முதலை அதிர்ச்சி அடைந்தது. அப்படி செய்வது தவறு. குரங்கு என் நண்பன் என்று கூறியது. ஆனால் அதன் மனைவி விடாப்பிடியாக வற்புறுத்தியது. வேறு வழியின்றி முதலை ஒரு தந்திரம் செய்தது. அடுத்த நாள் அது குரங்கிடம் சென்று, நண்பனே, நீ கொடுக்கும் நாவல் பழங்கள் என் மனைவிக்கு மிகவும் பிடித்திருக்கின்றன, அதனால் உன்னை விருந்துக்கு அழைத்திருக்கிறாள் என்றது. குரங்கும் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தது. அது முதலையின் முதுகில் ஏறிக்கொண்டு பயணத்தை தொடங்கியது. ஆற்றின் நடுவில் சென்றபோது முதலை உண்மையை சொல்லிவிட்டது. நண்பனே, விருந்துக்கு அல்ல, என் மனைவிக்காக உன்னை அழைத்துச் செல்கிறேன், அவளுக்கு உன் ஈரல் வேண்டும் என்றது. இதை கேட்ட குரங்கு அதிர்ச்சி அடைந்தது. ஆனால் அது புத்திசாலித்தனமாக யோசித்தது. அடடா, இதை முதலிலேயே சொல்லி இருக்கலாமே. என் ஈரலை நான் மரத்தில் காய வைத்து வைத்திருக்கிறேன், என்னை மீண்டும் கரைக்கு அழைத்துச் செல், அதை எடுத்துக் கொண்டு வருகிறேன் என்றது. முட்டாள்தனமாக நம்பிய முதலை மீண்டும் ஆற்றங்கரைக்கு திரும்பியது. உடனே குரங்கு மரத்தின் மீது தாவி ஏறிக்கொண்டது. பிறகு அது, நான் உனக்கு நல்லது செய்தேன், ஆனால் நீ என்னையே விருந்தாக்க நினைத்தாயே, யாராவது தங்களுடைய ஈரலை வெளியே வைத்து விடுவார்களா என்று கேட்டது. முதலை தனது தவறை உணர்ந்து வெட்கப்பட்டது. அதன் பிறகு குரங்கு, இனிமேல் இங்கே வராதே என்று கூறியது. ஏமாற்றத்துடன் முதலை அங்கிருந்து திரும்பிச் சென்றது. நீதி: ஆபத்தான நேரங்களில் பதற்றப்படாமல் புத்திசாலித்தனமாக சிந்தித்தால் எந்த பிரச்சனையிலிருந்தும் தப்பிக்க முடியும்.